பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளை காண செய்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்று தெரியாம நிலைமையில நிற்கிறீங்களா? இல்ல எதை சூஸ் பண்ணலாம் என்று தெரியாத அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, இன்றைக்கு ஏசப்பா நமக்கு இந்த வார்த்தையை தர்றாங்க. எந்த காலேஜ் போகலாம், எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம் என்று தெரியாத அந்த சூழ்நிலையில நிற்கிற உங்களுக்காக எனக்காகவும் ஏசப்பா இன்றைக்கு இந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி தராங்க. நீங்கள் வலது புறமாக சாயும் போதும் இடது புறமாக சாயும் போதும் வழி இதுதான் என்று ஏசப்பா உங்க காதுகள் கேட்க இன்றைக்கு பேசுவேன் என்று ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வருகிற பொழுது இடையில ஒரு செங்கடல் நிற்கிறது. வழி இந்த பக்கம் போகிறதுக்கா அந்த பக்கம் போகிறதுக்கா என்று தெரியாத அந்த சூழ்நிலையில அவங்க நிற்கிற பொழுது ஏசப்பா அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அதுல ஒரு வழியை உண்டாக்கி அதன் வழியாக நடந்து போக பண்ணாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வழி எதுவென்று தெரியாம அந்த சூழ்நிலையில நிற்கிற பொழுது வழியும் புதிதான ஒரு வழியையும் உண்டாக்கி அதிலே நடந்து போக வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது மாத்திரம் இல்லாம 1000 வழி இருக்கலாம். இங்க பாருங்க, எந்த வழி நமக்கான வழி என்று அதையும் நம்முடைய காதுகள் கேட்க சொல்லி அதன் வழியாக நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால எதை குறித்தும் கலங்காம, எதை குறித்தும் பயப்படாம ஏசப்பாவோட சமூகத்துல போய் ஏசப்பா நான் எந்த வழியில போகணும், என்ன பண்ணணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத நம்ம ஏசப்பா இடத்துல கேட்கிற பொழுது ஏசப்பா நம்ம காதுகள் கேட்க சொல்லுவேன் என்று ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தை வைத்து பிரேயர் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கான வழியை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு போகுங்க. பிரைஸ் தி லார்ட்.